கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 13. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, எல்லையில்லா கிருபையை பாடுவோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுங்கள். 89ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கிருபையின் முக்கியத்துவமும் அதன் நன்மைகளும். கிருபை என்பது கிறிஸ்தவத்தின் திறவுகோல் வார்த்தையாகும். கிருபை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் வாழ இயலாது. தேவன் நம்மில் வைத்ததான கிருபைக்கு எல்லையே இல்லை. காலைதோறும் புதிய புதிய கிருபைகளால் அவருடைய பிள்ளைகளை அலங்கரிக்கிறார். நாம் இலவசமாகவே அனுபவிக்கிற இந்த சொல்லி முடியா கிருபைகளை புகழ்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஏற்ற காலத்தில் அவருடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். அடுத்த தலைமுறைக்கு சாட்சியாயிருத்தல். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள் எத்தனை பெரியது. அதை உணர்ந்து நாம் அவருக்கு துதி செலுத்துகிறோமா? அவருடைய கிருபைகளை பிறரிடத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறோமா? நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அவர் செய்த நன்மைகளை எடுத்து சொல்கிறோமா என்று நாமே நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை பாதையில் எத்தனையோ இடர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டன. ஆனால் அந்த தருணங்களில் தேவன் தாமே நம்மை காத்து வழிநடத்தி வந்ததை ஒருபோதும் மறவாமல் நாள்தோறும் அவருடைய கிருபைகளை பாடி மகிழ வேண்டும். கிருபையை பாடுவது என்பது சோர்விலும் கூட நாம் கைவிடப்படவில்லை என்று அறிவிப்பது. சத்தியத்தை அறிவிப்பது என்பது உலகம் மாறினாலும் நம் நம்பிக்கை மாறாது என்று தைரியமாக சொல்வது. உங்கள் சத்தியத்தின் வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என அடுத்த தலைமுறையினரும் இருதயத்திலும் ஒலிக்கட்டும். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும் குரலாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு கிருபையின் பாடகராகவும் சத்தியத்தின் சாட்சியாகவும் மலரட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷத்தோடும் அன்போடும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.